பெரியாரோட கொள்கையை வந்து கடைசி ஒரு 4-5 வருஷமாக நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறேன். நானும் சின்ன வயசுலேருந்து கட கடவுள் நம்பிக்கை அப்படி இப்படின்னு எல்லாமே இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் இதெல்லாம் என்ன நடக்கும்போது கடவுள் பேரை சொல்லி மக்களை போட்டு அடிமை பண்ணுறது. நீ தான் கோயிலுக்குள்ளே வரணும், நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த டைம் வரைக்குமே இப்போ ஸ்டில் இந்த இஷ்யூ நடக்குது. அப்படி இருக்கும்போது இவரோட காலகட்டத்தில் இவர் அந்த டைம்லேயே இது வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். பெண்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நடக்குது, ஜாதி ரிலேட்டடில் மக்களை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க, இவன் தான் உள்ளே வரணும் அவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை வந்து வேறுபடுத்தி காட்டுறது, இது மாதிரியான தொடர்ச்சியாக நடந்துனே தான் இருக்குது. ஆனால் பெரியார்னு ஒருத்தர் வந்ததால் தான் நம்ம இப்போ வரைக்கும் சரி நம்ம துணிவாக நம்ம தைரியமாக எதிர்த்து நின்று நம்ம இவங்ககிட்ட பேசுகிறோம். இப்போ இவர் ஒருத்தர் இல்லாத பட்சத்தில் இவங்க நம்மளை அடிமையாக்கிக்கிட்டே இருப்பாங்க, உன்னை சூத்திர பட்டம் கட்டிக்கிட்டே உன்னை மேலும் மேலும் அமுக்கிட்டே இருப்பாங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். பெரியார்னு ஒருத்தர் இங்கே வந்ததால தான் இவரை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தமிழ்நாட்டின் தந்தை பெரியார் மட்டும்தான். அது யாராலையும் மாற்ற முடியாது. ஜாதி வேறுபாடு பார்க்காம இருக்கணும், பெண்களை வந்து நீ அடிமைப்படுத்தக்கூடாது, பெண்களை நம்மளும் ஈக்குவலாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும், நீ மேலே நீ கீழேன்னு சொல்லிட்டு இந்த பாகுபாடு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிற ஒரே கூட்டம் பார்த்திங்கன்னா பெரியாரை நேசிக்கிறவங்க இவங்க மட்டும்தான். வெறும் கடவுள் மறுப்பு மட்டும்தான் பெரியார் பேசியிருக்காரா, ஐயோ பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால ஒதுக்குறாங்களா? இப்போவுமே பார்த்திங்கன்னா கடவுளை கும்பிட்றவங்க கூட பெரியாரோட ஐடியாலஜி எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே இவங்க வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ பெரியார் கடவுள் வேணான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதே தான் பண்ணி இருக்காங்க. இப்போ கடவுள் மறுப்புன்ற ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் வச்சு பெரியாரை ஒதுக்குறீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பெரியார் வந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னுடைய கடைசி காலம் சாவர அவரோட 90 ஏஜ் வரைக்குமே அவர் நின்று இந்த மக்களுக்காக அவர் பேசியிருக்காரு, அவர் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இவர் பேசுகிறாரு, இவர் தப்பானவர் சொல்லிட்டு அப்படியே ஒதுக்க பார்க்குறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் சரி, எங்கெங்கே பெரியாரின் சிலைகள் நிறுவப்படும், பெரியாரின் கொள்கை மக்களோட மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வர 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 பெரியார் கொள்கை பரவலாக போயிட்டே தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மற்ற மாநிலங்களை விட நம்ம படிப்புலேயும் அறிவிலையும் நம்ம முன்னேறி இருக்கணும் அப்படின்னு காரணம்னா அதுக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதைன்னு ஒன்று. இந்த சுயமரியாதைன்னு ஒன்று நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத அதை தூண்டுறதுக்குன்னு ஒருத்தர் வேணும். ஒரு ஆசிரியர் வந்து உனக்கு பாடம் எடுத்து அந்த ஆசிரியர் வந்து உனக்கு கற்பிக்கும் போது தான் உனக்குள்ளே அறிவு ஏறுது. அப்படி ஒரு ஆசிரியராக நமக்குள்ளே அறிவை கற்பித்து மக்களை வந்து அடுத்த நிலைக்கு முன்னேற்றி எடுத்துன்னு போகிறவர் தான் தந்தை பெரியார். தந்தை அவரை தலைவராக ஏற்றி நம்ம முன்னேறி நடக்க மற்ற மாநிலங்களை விட நம்ம என்றைக்குமே தலை சிறந்ததாக இப்போவும் இருக்கிறோம். இன்னுமே நம்ம ஆகணும்னா மக்கள் நிறைய பேர் வந்து பெரியாரை படிக்கணும், நீங்கள் படிக்கணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். யாருமே நம்ம எடுத்தோனையும் பார்த்திங்கன்னா போய் பெரியாரை படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா உடனே இவங்க சொல்லணும், ஐயோ அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால் படிப்படியாக சின்ன சின்ன புத்தகங்கள் கொடுங்க, உங்களை நடக்கிற சூழ்நிலை இந்த நிலவரம் இதை பற்றி சொல்லுங்கள், இது ஏன் நடக்குது நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, அப்படி இருக்கும்போது அவங்களை சிந்திக்க வைங்க. ஒன்ஸ் வந்து அவங்க மனசில் இந்த தப்பான விஷயம் ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா பெரியாரோட கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து பெரியாரை பற்றி தெரியாதவங்களும் நீங்கள் பகிருங்க.